கெட்ச் கேட்டிருந்தீங்களா சார்? ஆமாம் சார். இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய கெட்ச் இது. சரி சார். இது வந்து என்ட்ரன்ஸ், நம்ம வந்து உள்ள நுழையிற என்ட்ரன்ஸ் இது. ஓகே சார். இந்த என்ட்ரன்ஸில் நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம். ரைட் சார். உங்களுக்கு வந்து நம்ம சைட்டில் இருந்து இருக்கும். இப்போ கார்னர் பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வந்து கார்னர் பிளாட் இருக்கு. ஓகே. அதுவும் வந்து 600 சதுர அடியிலேயே உங்களுக்கு கார்னர் பிளாட் கிடைக்கும். 600 சதுர அடி இருக்கு. ஆமாம், 600லேயே உங்களுக்கு கார்னர் சதுர அடி இருக்கு. அப்புறம் வந்து 71 நம்பர் ஒரு ஃப்ளாட் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. அது எவ்வளோ சதுர அடி சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 சதுர அடி. 700 சதுர அடி. ஆமாம். ஓகே. அதுக்கு அதுவும் இருக்கு. கொஞ்சம் நீங்கள் ஒரு பெரிய ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து பார்க்கணுன்ட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 45 நம்பர் ஃப்ளாட் வந்து உங்களுக்கு எவ்வளோ 1251 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சார். ஓகே சார். ஓகே சார். இதுவும் பார்க்கலாம் உங்களுக்கு. இந்த ஃப்ளாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. ஓகே சார். உங்களுக்கு ஏற்கனவே 64 கொடுத்தும் சவுத்துன்னு 71 நம்பர் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்து ஈஸ்ட் பக்கம் இருக்குது. சவுத் ஈஸ்ட். அது ரைட் சார். அது என்ன நம்பர் சார்? அது 71 புக் பண்ணிக்கிறேன் சார். சரிங்க சார். அப்புறம் வேறு இன்னொரு இது நார்த் ஃபேஸிங் எங்கே இருக்குது சார்? நார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து வந்து உங்களுக்கு இதில் வந்து ஆமாம் நிறைய வந்து இப்போ புக்கிங் ஆகிடுச்சு. நீங்கள் சவுத்து உங்களுக்கு சூட்டபுளாக நார்த் இருந்தால் கூட பரவாயில்ல. நார்த் ஈஸ்ட்னு கிடையாது. நார்த் சென்ட்ரல் பிளாட் இருந்தாலும் பரவாயில்ல சார். சென்ட்ரல் ஃப்ளாட்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃப்ளாட் வந்து நீங்கள் 62 எடுத்துங்க. ஓகே சார். இது நார்த் இல்லையா? நார்த் வேண்டாம். நார்த் வந்து 74 இது எடுத்துங்க, 75 எடுத்துங்க. ஓகே. இது பக்கம் வருது இல்லை சார்? ஆமாம் ஆமாம். இது பக்கத்தில் இருக்கிறதால சப்போஸ் நீங்கள் 71க்கு எடுத்தாப்புல 72 எடுத்துக்கிட்டாலும் 2 பேரும் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் ஆமாம் அவங்க வந்து ஈஸ்ட் சவுத்து. ஓகே சார். இது வந்து நார்த்து. இது நான் ஒன்று வீடு இது எடுத்துக்க போகிறோம். ஒன்று வந்து நான் கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஓகே சரிங்களா சார்? ஏன்னா பக்கத்தில் நிறைய வீடு வந்துட்டு இருக்கு. இது எனக்கு பார்த்த உடனே இதாகிடுச்சு. நிறைய டெவலப் ஆகுதுன்ற நான் ஒன்று தான் பண்ணணும்னு நினச்சிட்டு வந்தேன். இப்போ இங்கே வந்தப்புறம் தான் டிசைட் பண்ணேன் 2 பண்ணிடணுன்ட்டு. ஓகே சரியா? இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓகேன்னா நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க. ரைட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் உங்களுக்கு டோக்கன் அட்வான்ஸ் வந்து ஒரு 5000 பே பண்ணுங்கள். ஓகே சார். 1 வீக் வரையும் உங்களுக்கு ஃப்ளாட் வந்து நாங்கள் வச்சுருப்போம். ஓகே. நீங்கள் அக்ரிமெண்ட் அமௌண்ட் 1 lakh பண்ணிட்டா உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி போகிறதுக்கு நாங்கள் வந்து பேங்க் லோன் வந்து 80 to 90% இருக்குது. நீங்கள் பேங்க் லோன் போகிறீங்களா கேஷாக பண்ண போகிறீங்களா சார்? இல்லை நான் கேஷாக பண்ணலாம். ஒன்று கேஷாக பண்ணிவிட்டு இன்னொன்று பேங்க் லோன் போகிறோம். ஓகே 2 ஃப்ளாட். ஓகே சார். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் லீகல் செட்டு கொடுத்துட்றோம். நீங்கள் லீகல் வந்து செக் பண்ணிங்க. சரி. ஓகே தேங்க்யூ. இதை வச்சு எங்கள் கையில் சார். ஓகே தேங்க்யூ.